திருப்பாவையில் ஆண்டாள் 21ஆம் பாசுரம் தொடங்கி 25ஆம் பாசுரம் வரை கண்ணனை பிரார்த்திக்க வேண்டும், கண்ணனை எழுப்ப வேண்டும் என்பதற்காக அவனுக்கென்று தனித்து பாடக்கூடிய திருப்பள்ளி எழுச்சி. 6 தொடங்கி 15 வரை பாகவதோத்தமர்களுக்கு உண்டான திருப்பள்ளி எழுச்சி. 21லேருந்து 25 பகவானுக்கு உண்டான திருப்பள்ளி எழுச்சி. அந்த வரிசையில் 22ஆம் பாசுரம் ரொம்ப அழகான பாசுரம், பல கருத்துக்களை தன்னிடத்தில் கொண்ட பாசுரம். அங்கண்மா ஞாலத்தரசர். அங்கண்மா பறந்து விரிந்திருக்கக்கூடிய இந்த பூமி, பூமண்டலம். அதில் பாரத தேசம் மட்டும் இல்லை, எத்தனையோ தேசங்கள் இருக்கு. இப்போ சைனா போல ஒரு பழைய சிவிலைசேஷனும் இருக்கு, ஈஜிப்ட் அதெல்லாம் பழைய சிவிலைசேஷன், சுமேரியன், பெர்ஷியன், மெசபொட்டேமியன், இந்த மாதிரி பல பல சிவிலைசேஷன், எத்தனையோ நாடுகள். ஆனா அந்த அத்தனை நாட்டையும் கட்டி ஆண்ட மன்னர்கள் அங்கண்மா ஞாலத்து அரசர். அப்பேற்பட்ட அரசர்கள், மொனார்க்ஸ், அபிமான பங்கமாய் வந்து நின் பள்ளி கட்டிற்கீழே. அவர்களுக்கு ஏதோ அபிமானம், கர்வம், என்னை செருக்கு, நான் தானே ராஜா, என்னை காட்டிலும் சிறந்தவன் உண்டா என்கின்ற கர்வம். அந்த கர்வம் தோற்கடிக்கும்படி அங்கண்மா ஞாலத்து அரசர் அபிமான பங்கமாய் வந்து நின் பள்ளி கட்டிற்கீழே. ஆண்டாள் இன்னும் வெளியில தான் நின்றுருக்கா, ஆனா அவளுக்கு தெரியுது
நிறைய பேர் கூட்டம் 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 கூட்டமா கிருஷ்ணனுடைய படுக்கை கீழே இருப்பாளே, அது யாரா இருக்கும்? ஓஹோ, இந்த பூமண்டலத்தை முழுக்க ஆண்டு நானே ஆண்டேன் என்கின்ற கர்வத்தோடு இருக்கக்கூடிய மன்னர்கள் ஒத்தர் 2 பேர் இல்ல, கூட்டம் கூட்டமா சங்கம் இருப்பார் போல், சங்கமா கூட்டம் கூட்டமா வந்து நின் பள்ளிக்கட்டிற்கீழே. இப்ப இந்த பூனை நாயை வளர்க்குறவா கூட பார்த்தேன்னா, எங்கேயாவது பட்டாசு வெடிச்சுதுன்னு வச்சுக்கோ, உடனே நாய் பயந்து ஓடி வந்து அப்படியே சோஃபா கீழே கட்டில் கீழே எல்லாம் போய் உட்காந்துட்டோம். அதுக்கு பயம். ஏன்னா எப்பவுமே நாய்களுக்கு நம்ம மனிதர்களை காட்டிலும் அதுகளுக்கு கேட்கிற சக்தி ஜாஸ்தி, டிசிபிள் லெவல் ஜாஸ்தி. நமக்கு கூட காதில் கேட்டிருக்காது டிரான்ஸ்ஃபார்மர் வெடிக்கிறது, ஆனா அது நாய்க்கு கேட்டு அது பயப்படும். எப்படி அந்த நாயும் பூனையும் பயந்து போய் கட்டில் கீழே வருதோ, ராஜாக்கள்லாம் கீழே போய் ஒளிஞ்சு போனான். ராவணன் கீழே எட்டி பார்த்தா ராவணன் கம்சன் இவாள்லாம் பயந்து உட்கார்ந்து இருப்பான். அபிமான பங்கமாய் வந்து நின் பள்ளிக்கட்டிற்கீழே சங்கம் இருப்பார் போல் வந்து தலை பெய்தோ. இது ஆண்டாள் கிருஷ்ணருடைய வைபவத்தை இந்த இடத்துல கொண்டாடுறா. எப்படி கொண்டாடுறா அப்படின்னு பார்த்தா, கிட்டத்தட்ட ஒரு திருஷ்டாந்தம் பார்க்கலாம். பெருமாள் நம்மை ரட்சிப்பவன். யார் காலில் நம்ம விழணும்னா, யாரு நம்மளை எக்காலத்திலும் கைவிடாதவனோ, கைவிடாதவனுக்கு என்ன பேர்? அச்சுதன் பேர். அந்த அச்சுதன் தான் நம்மை ரட்சித்து கொடுப்பான். அந்த அச்சுதன் காலில் போய் விழணும். அதனால்தான் ருக்மிணி பிராட்டியும் சுத்வா குணான் புவன சுந்தர ஷண்மதாந்தே நிர்விஷ்ய கரண விவரைஹி ஹரதோங்கதாபம் ரூபம் திருஷாம் திருஷமதாம் அகிலார்த்தலாபம் துவயி அச்சுதான் அச்சுதனை விழித்தாள். அப்படின்னா கிருஷ்ணர் நம்மளை ரட்சித்து கொடுப்பார். இதற்கு ஒரு சின்ன திருஷ்டாந்தம், நேர்மறையான திருஷ்டாந்தம் ஸ்ரீ மகாபாரதத்துல என்னன்னா, தக்ஷகன் என்கின்ற பாம்பு கடித்து ஒருத்தர் செத்து போவார். யார் அது? பரீட்சித். அப்போ அந்த தக்ஷகன் கடித்து விட்டு பரீட்சித் உயிரை விட்டு விட்டான், துறந்து விட்டான். அப்ப பரீட்சித்துக்கு ஒரு பிள்ளை, அந்த ஜனமேஜயனுக்கு பிற்காலத்துல தெரிய வருது நம்ம அப்பாவை கொன்னது ஒரு பாம்புன்னு. அப்ப சர்ப்பசத்திரம்னு யாகம். இந்த சர்ப்பசத்திர யாகத்துல நிறைய பாம்புகள் வந்து தானா வந்து இதுல வந்து விழுந்து விழுந்து செத்து போகுது. இந்த பாம்புகள் வந்து விழுந்து செத்து போகணும்னு யார் சாபம் கொடுத்தா? வெரி குட். கத்ரு மகாபாரதத்தின் தொடக்கத்துல சர்ப்பசத்திரே வர்த்தமானே, நிச்சயமா நீங்கள்லாம் சர்ப்பசத்திரத்தை போவேன்னு எல்லா பாம்பும் பொத்து 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 பொத்துன்னு வந்து விழருது. அப்போது தக்ஷகனுக்காக தான் பிரதமமா யாகம் பண்ணியிருக்க. தக்ஷகன் மட்டும் வரல, ஏன்னா தக்ஷகன் இந்திரன் கிட்ட சரணாகதி பண்ணியிருக்கான். அவன் இந்திரன் பள்ளிக்கட்டு கீழே ஜாகிரதை, ஓகே நோ ப்ராப்ளம் தக்ஷக் ஸ்டே வித் மீ அப்படின்னு சொல்லிட்டான். இப்ப இங்க இருந்த புரோஹிதர் சொன்னார், ஐயோ தக்ஷகன் அங்கே விழுந்து இருக்காருன்னு. எங்க இருக்காருன்னு கேட்டார் ஜனமேஜயன். இந்திரன் கிட்ட இருக்காருனார். ஒண்ணுமே இல்ல, தக்ஷகனோடு சேர்த்து இந்திரனும் அக்னி குண்டத்துல விழட்டோன்னு. அப்ப இந்திரன் என்ன பண்ணிட்டானா, விடு போ 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 தக்ஷகான்னுட்டான். அப்படின்னு இல்லாமல் பெருமாள் எத்தனையோ கர்வம் படைத்த ராஜாக்கள் கூட சரணாகதின்னு வந்து விழும்போது ரட்சித்து கொடுப்பார். ஒண்ணுமே இல்ல, ராமாயணத்துல ராவணனே ஒருவேளை வந்திருந்து கேட்டிருந்தாலும் பெருமாள் ரட்சித்து கொடுத்திருப்பார். அதனால சங்கம் இருப்பார் போல் வந்து தலை பெய்தோம் கிங்கிணி வாய் செய்த தாமரை பூ போலே. அதாவது ஒரு தாமரை புஷ்பம்னு எடுத்துக்கணும். இந்த தாமரை புஷ்பத்துல மத்திய பாகம்னு ஒண்ணு இருக்கும். அது கண்ணுக்கு அவ்வளவா தெரியாது. ஆனா சூரியன் மலர்ந்து விட்டால் அது நடுவில் தெரியும். இன்னொன்னு வச்சுக்கோ, இப்ப காலில் சிலம்புன்னு ஒண்ணு போட்டுப்பா, அதுல அழகழகா மணிகள் இருக்கும். ஒரு சின்ன துவாரம் இருக்கும், துவாரம் வழியா அந்த மணி வெளியில வந்துடாது, ஆனா அந்த மணி உள்ள போயிட்டு இருக்குங்கிறது தெரியும். அதுல எப்படி அந்த மணி இப்படியும் அப்படியும் போயிட்டு இருக்கோ, பெருமாள் அப்படியே அந்த கண் வளர்வதற்கு பூர்வம், அப்படியே கண்ணை திறந்து பார்ப்பதற்கு பூர்வம் அழகா அந்த கண்ணு மணிமணியா சுத்தின்னு இருக்குமா. அதனால இங்க சொல்ற கிங்கிணி வாய் செய்த தாமரை பூ போலே, அந்த தாமரை இதழை ஒத்திருக்கக்கூடிய கண்கள் தாமரை பூ போலே, செங்கண் சிறு சிறு சிவந்து இருக்கக்கூடிய கண்கள், முழுக்க சிவந்திருக்குன்னு அது அப்படியே ரெட்டா இருக்கும் பாக்குறதுக்குன்னு இல்லை, ஓரத்துல எல்லாம் பார்த்தா சிவந்திருக்கும். கண்ணு எப்படி இருக்கணுமோ இருக்கும், ஓரத்தில் சிவந்திருக்கும். ஏன்னா ஹெல்தி, அவ்வளவுதான். நமக்கே பார்த்தா ஹெல்தியா இருக்கணும். அந்த செம்மை இருப்பதினால் கருணையும் இருக்குன்னு தெரியும். அதனால இந்த இடத்துல சொல்ற செங்கண் சிறு சிறுதே எம்மேல் விழியாவோ, அந்த பார்வை நீ திறந்து வேற யாரையும் பார்க்க கூடாது, என்ன பார்க்கணும். நான் தான் காஞ்சிபுரத்துல தேவப்பெருமாள் கார்த்தால எழுந்து தன்னை கட்டாட்சிக்க வேண்டும் என்பது தேசிகனுடைய எண்ணம். அனிபிருத பரிரம்பைஹி ஆஹிதான் இந்திராயாக கனக வலய முத்ரா கண்டதேசே ததானஹ பணிபதி சயனீயா உத்திதஸ்துவம் பிரபாதே வரத சததம் அந்தர் மானசம் சந்நிதேயாக. விஷ்ணு நீ சொல்லு, காஞ்சிபுரத்துல
வரதராஜ பெருமாளுடைய ஒய்ஃப், அங்க இருக்கக்கூடிய தாயாரோட பேர் என்ன? நீ போல ஏண்டா, இப்ப வைகுண்டத்துக்கு கூட நம்ம இது வரைக்கும் போனது கிடையாது, வைகுண்டம் இருக்கு தெரியாதா? நீ சொல்லு. ருத்ரன் தாயார் பேர் என்ன? பெருந்தேவி தாயார். அந்த பெருந்தேவி தாயாரை பெருந்தேவி தாயாரோடு இருக்கக்கூடிய எம்பெருமான் இப்ப நம்ம அம்மா கையில போய் படுத்துக்கிற மாதிரி அவ வளையல் ரேகை பெருமாள் கழுத்துல இருக்குமா. அதனால அடுத்த நாள் கார்த்தால தேசிகன் சொல்றாரு, அழகா அந்த வளையல் ரேகை இருக்கு. அனிபிருத பரிரம்பை ஆகிதாம் இந்திராயாக கனக வலய முத்ரா கண்டதேசே ததானஹ பணிபதி சயனியா உத்திதஸ்துவம் பிரபாதே வரத சததமந்தர் மானசம் சந்நிதேயாக. கார்த்தால சுப்பிரபாதம் நம்ம பெருமாளை பாடுறதுக்கு அவர் எழுந்துக்கிறதுக்காக இல்லை, நம்மளை எழுப்புறதுக்காக. நம்ம எழுந்துட்டாதான் பெருமாளை பார்க்க முடியும். அவருக்கு உறக்கம்னு ஒண்ணு இருந்தால் தானே எப்ப பார்த்தாலும் கண்ணை திறந்து கொண்டு யோகம் செய்து கொண்டே உலகத்தை ரட்சித்துக் கொடுப்பார் எம்பெருமான். அதனால அப்பேற்பட்ட எம்பெருமான் நம்மை ரட்சிப்பதற்காக அவர் பார்வை இருக்க வேண்டும். அதனால சொல்றார் செங்கண் சிறு சிறிது. கார்த்தால எழுந்துக்கும் போது டாக்டர்ஸ் எல்லாம் என்ன சொல்றா தெரியுமோ, கரெக்ட் டைம்க்கு எழுந்துக்கணும், அப்படியே மெதுவா எழுந்துட்டு அப்படியே ஸ்மைல் பண்ணிட்டு மெல்ல எழுந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா எழுந்துக்கணும். டக்கு டபால் எழுந்து நம்மளுக்கு கீழே விழுந்து படி இதுல இருந்து என்ன ஒரே ஐயோ லேட் ஆயிடுதுன்னு விழுந்து அப்படி இல்லை, சிரிச்சிருது. கண்ணை திறக்கும் போதும் பகவான் அவ்வளவு அழகா திறப்ப. சிரிச்சிருதே எம்மேல் விழியாவோ, அதை திறந்துட்டு நீ வேற யாரையும் பார்த்துக்கூடாது. ஆண்டாள் சொல்றாரு எம்மேல் விழியாவோ, என்னதான் நீ பார்க்கணும். இது எது போல் இருக்க வேண்டும் இந்த பார்வை என்றால், ஸ்ரீ மகாபாரதத்தில் ஒரு கட்டம் பெருமாளுக்கு சொந்த தங்கை, கிருஷ்ணருடைய சொந்த தங்கை சுபத்ராவை கல்யாணம் பண்ணிட்டவன் யாரு? அதனால அர்ஜுனனுக்கு போர் ஏற்படும் என்று தெரிந்து கொண்டு நம் கிருஷ்ணர் கிட்ட உதவிக்கு வரலாம் என்று அவன் வந்தான். அவனுக்கு முன்னதாகவே கிருஷ்ணருடைய சம்பந்தி யாரு? ஏன்னா துரியோதனனோட பொண்ணு கிருஷ்ணரோட பிள்ளைய கல்யாணம் பண்ணிட்டு. கிருஷ்ணரோட பிள்ளை யாரு? பிள்ளை. அதான் சாம்பன் என்கின்றவன் அந்த துரியோதனன் பெண்ணை கல்யாணம் பண்ணிட்டு இருக்கா. சம்பந்தி. சம்பந்தியும் ஹெல்ப் கேட்க வந்திருக்கார், ஆத்து மாப்பிள்ள அர்ஜுனனும் ஹெல்ப் கேட்க வந்திருக்கார். முன்னாடி வந்தது துரியோதனன், தலைமாட்டு கிட்ட படுத்துனா உட்காந்துனா. இந்த இடத்துல அர்ஜுனன் கால் கிட்ட உட்காந்துனா. பெருமாள் எழுந்துக்கும் போது நேர அர்ஜுனனை பார்த்தார். பார்த்த உடனே செங்கன் சிரிச்சிருதே எம்மேல் விழியாவோன்னு அழகா அர்ஜுனனை பார்த்தார். அர்ஜுனன் பார்த்தோன்னா ஹலோ கிருஷ்ணா, ஹவ் ஆர் யூ டூயிங், ஐ எம் ஃபைன், அது இதெல்லாம் சொன்னோடனே வெதுக்குப்பா வந்திருக்கேன்னு கேட்டோடனே துரியோதனனுக்கு கொள்ளும் வெடித்தது. நான் தானே முன்னே வந்தேன், என்னை நீ பார்க்க வேண்டாமா? ஏண்டாப்பா நீ முன்னாடி வந்துட்டேன்னா பின்னாடி போய் உட்காந்துருக்கே. முன்னாடி வந்தவன் முன்னாடியே உட்காரக்கூடாதா? முன்னாடி வந்தவனே பின்னாடி போய் உட்காரணும்னு இருவருக்கும் உதவினார். காரணம் என்னன்னா, செங்கன் சிரிச்சிருதே எம்மேல் விழியாவோ. கிருஷ்ணா, அன்னைக்கு துரியோதனன் அமர்ந்தது போல் நான் பின்னாடி எங்கேயும் போய் உட்காந்துக்கல, நான் முன்னாடியே உட்கார்ந்துட்டு இருக்கேன். செங்கன் சிரிச்சிருதே எம்மேல் விழியாவோ திங்களும் ஆதித்தனும் எழுந்தார் போல். அது எப்படி இருக்கணும்னா, சந்திரனும் சூரியனும் உதித்தது போல் கண்கள் இருக்க வேண்டும். திங்களும் ஆதித்தனும் எழுந்தார் போல் அவ்வளவு அழகான நேத்திரங்கள், அங்கண் அழகான அந்த அம்சம் பொருந்திய சௌந்தரியத்தோடு ததும்பக்கூடிய அந்த கண்களால் அங்கண் இரண்டும் கொண்டு எங்கள் மேல் நோக்குதியே. நீ ஒரு கண்ணை மட்டும் மறைச்சிட்டு இன்னொரு கண்ணால பார்க்க கூடாது, அப்படி பார்க்க கூடாது. ரெண்டு கண்ணையும் கொண்டு அங்கண் இரண்டும் கொண்டு எங்கள் மேல் நோக்குதியே. எங்களை பார்க்க மாட்டியோ? அதுக்காக தானே நான் இவ்வளவு நாளா வந்துட்டு இருக்கேன். இவ்வளவு நாளா நாங்க வெண்பொங்கல் சாப்பிட்டதுக்கு காரணமே அதுதானே, நீ எங்களை பார்க்கணும்னு. அதனால அப்பேற்பட்ட பகவானே, அங்கண் இரண்டும் கொண்டு எங்கள் மேல் நோக்குதியே. நீ ஒருவேளை பார்த்துட்டியான எங்கள் மேல் சாபம். இந்த சாபம்னு சொல்லுவது எத்தனையோ ஜன்மாந்தரமா பண்ண சாபம் இல்லை, உன்னை பார்க்க முடியாத ஒரு தாபம் இருக்கு இல்லையா? இவ்வளவு நாளா உன்னை பார்க்க முடியலையே. பாகவதோஸ்தி ஸ்ரீகளும் எழுப்பியாச்சு, நப்பின்னைய கூட்டின்னு வந்தாச்சு, எல்லாரையும் கூட்டின்னு வந்தாச்சு. ஆனா ஒன்ன பார்க்கணும்னு ஆசை. அதனால அப்பேற்பட்ட சர்வலோகேஸ்வரா, எங்கள் மேல் சாபம் இழிந்து, எங்களுக்கு அந்த ஒரு தாபம் இருக்கு, உன்னை பார்க்க முடியலையேங்கிற தாபம், அந்த தாபத்தை போக்கி எங்களுக்கு நற்கதியை கொடு அப்படின்னு பிரார்த்திக்கக்கூடிய இந்த 22ஆம் பாசுரம் மேலே இன்னொரு பாசுரத்துக்கு நம்மை வழி நடத்தி செல்லும். ஆனா இந்த பாசுரத்துக்கு நாம் செல்ல வேண்டும் என்றால் காட்டுக்கு செல்ல வேண்டும். காட்டில் ஒரு குகையில் ஏதோ தூங்கிட்டு இருக்கு. அது என்னங்கிறத நாளை தினம் பார்ப்போம். Dear Astika reader, I'm happy to be authoring a 2-part book on the Ramayana in English.
The first part is slated for release in the year 2024. The book aims to recreate and retell the Ramayana of Valmiki, conforming to the ancient commentaries and other allied literature. To receive notifications of the book release, kindly register with www.deshikadaya.org/books. Namaskaram. Namaskaram Astikas. I'm tentatively scheduled to travel to Abu Dhabi and Dubai in the mid-February, to 7 cities in the countries of Australia and New Zealand, namely Adelaide, Perth, Brisbane, Sydney, Melbourne, Auckland and Wellington between the 25th of February and the 25th of March. I'm scheduled to travel to Singapore either in the month of April or January, and later I'll be rendering discourses in New Jersey, Boston, Maryland, Pittsburgh, and then in St. Louis and Indianapolis in the month of July. I'm sure you would love to share this message with your friends and relatives.